தாவேகா ஆட்சியை விமர்சிப்பவர்கள் அதிகார பகிர்வு கிடைக்காத ஏமாற்றத்தில் பேசுகின்றனர் என காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளரை சந்தித்த அவர், தமிழகம் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் திமுக தனது எதிரணியை சரியாக மதிப்பீடு செய்யாததே தோல்விக்கு காரணம் என கூறினார். மேலும் காங்கிரசுக்கு அதிகார பகிர்வு வழங்க மறுத்தவர்களே தற்போது தாவேகா அரசை விமர்சித்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பு அளிக்கும் அரசியல் சூழல் உருவாகி உள்ளதாகவும் தாவேகா அரசு மேற்கொள்ளும் முயற்சிகளை வரவேற்க வேண்டும் என்று வைத்திலிங்கம் தெரிவித்தார். திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு திராவிட கட்சிகளும் நீண்ட நாட்களாக அதிகார பகிர்வில் ஆர்வம் காட்டவில்லை என்றும் அவர் விமர்சித்தார். தேசிய அளவிலான பேட்மிண்டன் போட்டியில் முதலிடம் பெற்ற புதுச்சேரி மாணவர் பிரஜன் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து வாழ்த்து பெற்றார். பேட்மிண்டன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா நடத்திய தேசிய அளவிலான போட்டியில் 20க்கும் மேற்பட்ட மாநிலங்களைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றனர். ஆண்கள் இரட்டையர் பிரிவில் விளையாடிய புதுச்சேரி மாணவர் பிரஜன் இந்திய அளவில் முதலிடம் பெற்று விருதும் சான்றிதழும் பெற்றார். இதையடுத்து முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்த பிரஜன் தனது விருது மற்றும் சான்றிதழ்களை காண்பித்து வாழ்த்து பெற்றார். கூட்டுறவு வங்கிகள் மூலம் பெறப்பட்ட விவசாயிகளின் பயிர்க்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் விஜய் அதிரடி அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். தமிழக விவசாயிகள் விடுத்த கோரிக்கையை ஏற்று ரூபாய் 75,000 வரை உள்ள பயிர்க்கடன்களை 100% தள்ளுபடி செய்ய அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பின் மூலம் ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பயனடைவார்கள் என்றும் அவர்களின் பொருளாதார சுமை குறையும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரத்தில் டாஸ்மாக் பணியாளர்கள் போராட்டம் வாபஸ், கடைகள் மீண்டும் திறப்பு. விழுப்புரம் மாவட்டத்தில் 4 டாஸ்மாக் பணியாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து பணியாளர்கள் போராட்ட எச்சரிக்கை விடுத்தனர். பணியிடை நீக்க உத்தரவை ரத்து செய்ய வலியுறுத்தி டாஸ்மாக் அலுவலகத்தில் பணியாளர்கள் ஒன்று கூடி கடையடைப்பு போராட்டம் நடத்த திட்டமிட்டிருந்தனர். இதையடுத்து பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் இடையே நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பணியிடை நீக்க உத்தரவு ரத்து செய்யப்படும் என உறுதி அளிக்கப்பட்டது. இதனால் பணியாளர்கள் போராட்டத்தை வாபஸ் பெற்றதுடன் மாவட்டம் முழுவதும் டாஸ்மாக் கடைகள் வழக்கம் போல் திறக்கப்பட்டன. மருத்துவர் பரிந்துரைத்தால் மட்டுமே இருமல் மருந்துகள் உள்ளிட்ட சிறப்பு வகை மருந்துகள் வழங்கப்படும் என மத்திய சுகாதார மற்றும் குடும்பநல அமைச்சகம் அறிவித்துள்ளது. மருந்துகளின் தவறான பயன்பாட்டை தடுக்கவும் நோயாளிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் புதிய வழிகாட்டுதல்கள் வெளியிடப்பட்டுள்ளன. அதன்படி இருமல் மருந்துகள் உள்ளிட்ட குறிப்பிட்ட சிறப்பு வகை மருந்துகளை இனி மருத்துவரின் பரிந்துரை சீட்டு இருந்தால் மட்டுமே மருந்தகங்களில் பெற முடியும். தமிழ்நாட்டில் அதிகரித்து வரும் மின்தடை பிரச்சினை தொடர்பாக முதலமைச்சர் விஜய் அதிகாரியுடன் ஆலோசனை நடத்தினார். கோடை காலத்தில் உயர்ந்து வரும் மின் தேவையை சமாளிப்பது மற்றும் மின் விநியோகத்தை சீராக பராமரிப்பது குறித்து இந்த ஆலோசனையில் விவாதிக்கப்பட்டது. மாநிலம் முழுவதும் ஏற்பட்டு வரும் மின்தடை புகார்களை குறைக்கும் நடவடிக்கைகள் குறித்தும் அதிகாரியுடன் முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொண்டார். திண்டிவனம் அருகே 16 கிலோ கஞ்சா பறிமுதல், ஒருவர் கைது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த கூட்டேரிப்பட்டில் ஒடிசாவில் இருந்து ரயில் மூலம் கடத்தி வரப்பட்ட 16 கிலோ கஞ்சாவை மயிலம் போலீசார் பறிமுதல் செய்தனர். ரகசிய தகவலின் பேரில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்த போலீசார் சந்தேகத்திடமான நின்றிருந்த ஒருவரை பிடித்து சோதனை செய்ததில் அவரது பையில் 8 பொட்டலங்களில் 16 கிலோ கஞ்சா இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணையில் அவர் சென்னை சவுகார்பேட்டையை சேர்ந்த ராஜசேகர் என்பதும் ஒடிசாவில் இருந்து கஞ்சாவை கடத்தி வந்து விற்பனைக்காக எடுத்துச் சென்றதும் தெரியவந்தது. இதையடுத்து ராஜசேகரை கைது செய்த மயிலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவை தடுக்க நாடு முழுவதும் டெலிகிராம் செயலிக்கு தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. தேசிய தேர்வு முகமை பரிந்துரையை ஏற்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. நீட் தேர்வு தொடர்பான முறைகேடுகள் மற்றும் வினாத்தாள்கள் கசிவு முறைகேடுகளை தடுக்கும் நோக்கில் இந்த தற்காலிக தடை அமல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு பாதுகாப்பை உறுதி செய்யும் நடவடிக்கைகளில் ஒரு பகுதியாக இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சிறந்த அதிகாரிகளை நியமித்ததாகவும் சிங்கப்பெண் படையை அமைத்ததாகவும் கூறும் முதலமைச்சரின் காதுகளுக்கு பாதிக்கப்பட்ட பெற்றோரின் குரல் கேட்கவில்லையா என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் குழந்தைகளை எழுந்து தவிக்கும் பெற்றோரின் வேதனையை அரசு உணர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். மேலும் ஆட்சி பொறுப்பேற்ற போது பல்வேறு வாக்குறுதிகளையும் சவால்களையும் முன்வைத்த முதலமைச்சர் தற்போது ஏன் அமைதியாக உள்ளார் என்றும் மு.க. ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். மக்களின் பிரச்சனைகளுக்கு நேரடியாக பதிலளித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நடிகர் ரஜினிகாந்தை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திடீரென சந்தித்து ஆலோசனை நடத்தினார். ரஜினிகாந்தின் அபிமானியாக கருதப்படும் அண்ணாமலை மற்றும் ராகவா லாரன்ஸ் ஆகியோரின் அரசியல் நகர்வுகள் குறித்து பல்வேறு யூகங்கள் நிலவி வரும் நிலையில் இந்த சந்திப்பு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரங்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மின்சார கட்டண உயர்வு குறித்து மக்களுக்கு சிரமம் ஏற்படாத வகையில் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என மின்சாரத்துறை அமைச்சர் CTR நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார்.
செய்தியாளரிடம் பேசிய அவர் மின்சார வாரியத்தின் நிதிநிலை மற்றும் பொதுமக்களின் நலன் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு கட்டண உயர்வு தொடர்பாக அரசு ஆலோசனை மேற்கொள்ளும் என்றார். மேலும் மக்களுக்கு கூடுதல் சுமை ஏற்படாத வகையில் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் அமைச்சர் நிர்மல்குமார் தெரிவித்தார். ஏனாமில் மீனவர்கள் வலையில் 6 டன் காணாங்கெழுத்தி மீன்கள் சிக்கியதால் மகிழ்ச்சி நிலவியது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் ஏனாம் பகுதியில் பலேபு போசையா தலைமையில் 3 படகுகள் கடலுக்கு சென்ற மீனவர்களுக்கு ஏராளமான காணாங்கெழுத்தி மீன்கள் கிடைத்தன. மொத்தம் 6 டன் மீன்கள் பிடிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. கரைக்கு கொண்டு வரப்பட்ட மீன்களை வாங்க பொதுமக்கள் மற்றும் வியாபாரிகள் திரண்டனர். சந்தையில் 1 கிலோ காணாங்கெழுத்தி மீனுக்கு ரூபாய் 70க்கு விற்பனையானது. அதிக அளவு மீன்கள் கிடைத்ததால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் அருகே உள்ள ஒரு வீட்டில் திடீரென தீ பிடித்ததை தொடர்ந்து அங்கிருந்த சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் வெடித்தன. இந்த விபத்தில் வீட்டின் உரிமையாளர் உட்பட 7 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மீட்கப்பட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். தீ விபத்துக்கான காரணம் குறித்து தீயணைப்பு துறையினரும் போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பள்ளி மாணவர்களுக்கு கைவினைப் பொருட்கள் தயாரிப்பு பயிற்சி முகாம் தொடக்கம். பாரம்பரிய கைவினை கலைகள் பாதுகாக்கும் நோக்கில் மத்திய அரசின் சார்பில் இளமையில் கல் என்ற கருத்தை மையமாக கொண்டு பள்ளி மாணவர்களுக்கான கைவினைப் பொருட்கள் பயிற்சி முகாம் புதுச்சேரி வில்லியனூர் கணுவாப்பேட்டை அரசு பள்ளியில் தொடங்கியது. 3 நாட்கள் நடைபெறும் இந்த பயிற்சி முகாமில் புகழ்பெற்ற 4 கைவினை கலைஞர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு காகிதக்கூழ், பொம்மைகள், களிமண், மண்பாண்டங்கள், பனை ஓலை பொருட்கள் மற்றும் தோல் சிற்பங்கள் தயாரிக்கும் முறைகளை குறித்து பயிற்சி அளித்தனர். மேலும் கைவினை கலைகள் மூலம் தொழில் முனைவோராக உருவாகும் வாய்ப்புகள், ஏற்றுமதி மற்றும் சுயதொழில் தொடர்பான விழிப்புணர்வும் மாணவர்களுக்கு வழங்கப்பட்டது. போரூர் அருகே கோவில் உண்டியலை உடைத்து பணம் திருடிய நபர் கைது. சிசிடிவி காட்சி வைரல். திருவண்ணாமலை மாவட்டம் போரூர் அருகே உள்ள மாம்பட்டி கிராமத்தில் அமைந்துள்ள பச்சையம்மன் கோவிலில் உண்டியலை உடைத்து பணம் திருடிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 11ஆம் தேதி இரவு மர்ம நபர் ஒருவர் கோவிலுக்குள் புகுந்து உண்டியலை உடைத்து அதிலிருந்து பணம் திருடி சென்றதாக கூறப்படுகிறது. தகவலிருந்து விசாரணை மேற்கொண்ட போரூர் போலீசார் அத்திமூர் அருகே திண்டிவனம் கிராமத்தைச் சேர்ந்த கதிரவன் என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விராலிமலை அதிமுக எம்எல்ஏ சி விஜயபாஸ்கர் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் சபாநாயகரை நேரில் சந்தித்த அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை வழங்கினார். ராஜினாமா கடிதம் தொடர்பாக சபாநாயகர் பரிசீலனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. கொம்பாக்கம்பேட்டில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் கோவிலில் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆய்வு மேற்கொண்டார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்கள் குறைகளை நேரில் கேட்டறிந்து வரும் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கொம்பாக்கம்பேட்டில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழைமுத்து மாரியம்மன் கோவிலுக்கு சென்று ஆய்வு செய்தார். அப்போது கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் தரைத்தளம் அமைத்து தருமாறு பொதுமக்கள் மற்றும் ஆலய அறங்காவலர் குழுவினர் கோரிக்கை விடுத்தனர். கோரிக்கைகளை கேட்டறிந்த ரவிக்குமார் ஆலய நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் கோவிலை சுற்றியுள்ள பகுதிகளில் தரைத்தளம் அமைத்தல் உள்ளிட்ட தேவையான அடிப்படை வசதிகள் விரைவில் ஏற்படுத்தி தரப்படும் என உறுதியளித்தார். திருக்குனூரில் பைக் திருட்டில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்து திருடப்பட்ட வாகனத்தை மீட்டனர். மண்ணாடிப்பட்டு பகுதியைச் சேர்ந்த ராமச்சந்திரனின் மோட்டார் சைக்கிள் கடந்த 24ஆம் தேதி திருடு போனது தொடர்பாக திருக்குனூர் போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். இந்நிலையில் மதுரப்பாக்கம் எல்லைப் பகுதியில் நடைபெற்ற வாகன சோதனையின் போது சந்தேகத்திற்கிடமாக வந்த இளைஞரை பிடித்து விசாரித்ததில் அவர் ஓட்டி வந்தது திருடுபோன பைக் என்பது தெரியவந்தது. விசாரணையில் அவர் விழுப்புரம் சிந்தாமணி பகுதியைச் சேர்ந்த அரவிந்தன் என்பதும் தெரியவந்தது. இதையடுத்து அரவிந்தனை கைது செய்த போலீசார் பைக்கை பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அயோத்தி ராமர் கோயிலில் பக்தர்கள் வழங்கிய காணிக்கைகள் மற்றும் நன்கொடைகளில் முறைகேடு நடந்ததாக குற்றம் சாட்டி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் நன்கொடை நிதி நிர்வாகத்தில் பெருமளவில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யவும் உச்சநீதிமன்றத்தின் நேரடி கண்காணிப்பில் சிபிஐ போன்ற சுயாதீன விசாரணை அமைப்பு மூலம் விசாரணை நடத்த உத்தரவும் கோரப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புதுச்சேரியில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 80 குறைந்துள்ளது. இதையடுத்து ஒரு சவரன் ஆபரண தங்கம் ரூபாய் 1,12,480க்கு விற்பனை செய்யப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 10 குறைந்து தங்கம் 1 கிராம் ரூபாய் 14,060க்கு விற்பனையாகிறது. சர்வதேச சந்தை நிலவரம் மற்றும் டாலருக்கு எதிரான ரூபாய் மதிப்பில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக தங்கம் விலையில் இந்த சரிவு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை மற்றும் புதுச்சேரியில் வெள்ளி விலை இன்று குறைந்துள்ளது. வெள்ளி விலை கிராமுக்கு ரூபாய் 5 குறைந்து 1 கிராம் ரூபாய் 275க்கு விற்பனை செய்யப்படுகிறது. அதேபோல் 1 கிலோ வெள்ளி ரூபாய் 2,75,000க்கு விற்பனையாகிறது.
சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப வெள்ளி விலையில் இந்த மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். மத்திய அமைச்சரவை மாற்றம் தொடர்பான தகவல்கள் வெளியாகி வரும் நிலையில் டெல்லியில் முக்கிய ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் இல்லத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் உள்துறை அமைச்சர் மற்றும் பாஜக மூத்த தலைவர்கள் கலந்து கொண்டனர். அமைச்சரவை மற்றும் கட்சியின் முக்கிய பொறுப்புகளில் மாற்றம் செய்வது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டிருக்கலாம் என அரசியல் வட்டாரங்களில் தகவல்கள் வெளியாகியுள்ளது. பிரான்சில் நடைபெறும் இருநாள் G7 உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி இன்று பங்கேற்கிறார். ஸ்லோவாக்கியா பயணத்தை நிறைவு செய்துள்ள பிரதமர் மோடி பிரான்ஸ் சென்று G7 மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். உலக பொருளாதாரம், பாதுகாப்பு, தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் சர்வதேச ஒத்துழைப்பு உள்ளிட்ட முக்கிய விவகாரங்கள் குறித்து மாநாட்டில் ஆலோசிக்கப்பட உள்ளது. ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்து வந்த முதல் இந்திய வணிக கப்பல் வரும் 18ஆம் தேதி குஜராத்தை வந்தடையும் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது. விஷால் என்ற LNG எரிவாயு கப்பல் ஹோர்முஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்து இந்தியா நோக்கி பயணித்து வருகிறது. இந்த கப்பலில் சுமார் 62,370 மெட்ரிக் டன் திரவ இயற்கை எரிவாயு ஏற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கப்பல் பாதுகாப்பாக பயணித்து வருவதாகவும் வரும் 18ஆம் தேதி குஜராத் துறைமுகத்தை வந்தடையும் என மத்திய அமைச்சகம் அறிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஸ்லோவாக்கியா நாட்டின் உயரிய ஆர்டர் ஆஃப் தி ஒயிட் டபுள் கிராஸ் விருது வழங்கப்பட்டுள்ளது. ஸ்லோவாக்கியா அதிபர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் அந்நாட்டு அதிபர் பீட்டர் பெல்லக்ரினி இந்த விருது வழங்கி கௌரவித்தார். இந்தியாவுக்கும் ஸ்லோவாக்கியாவிற்கும் இடையிலான உறவை வலுப்படுத்தியதற்காக பிரதமர் மோடிக்கு இந்த உயரிய விருது வழங்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெளிநாடுகள் மற்றும் சர்வதேச அமைப்புகளிடமிருந்து பிரதமர் மோடி பெறும் 33வது சர்வதேச விருது இதுவாகும்.